தங்கமே, ஒரு காலத்தில் உன்னை தள்ளி வைத்த அந்த உறவு இன்று தங்களையே தேடி அலைகிறது. உன்னை விலக்கி வைத்த போது அவர்கள் நினைத்தது ஒரு இழப்பல்ல. ஆனால் இப்போது புரிகிறது, அவர்கள் தள்ளியது ஒரு மனிதனை அல்ல, தங்களுடைய அமைதியை, தங்களுடைய உண்மையை, தங்களுடைய நிழலை என்று. நிழல் என்பது வெளிச்சம் இருக்கும் இடத்தில்தான் தெரியும். நீ அவர்களின் வெளிச்சமாக இருந்தாய். அதை அவர்கள் அப்போது உணரவில்லை. நீ அவர்களின் வாழ்க்கையில் இருந்தபோது நீ சாதாரணமாகவே நடந்தாய். உன் அன்பை விளம்பரப்படுத்தவில்லை. உன் நம்பிக்கையை சத்தமாக பேசவில்லை. உன் இருப்பு இயல்பாக இருந்தது. அதனால் தான் அவர்கள் அதன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை. இயல்பானவை எப்போதும் மதிப்பு குறைவாக நினைக்கப்படும். இழந்த பிறகே அதன் அர்த்தம் புரியும். இன்று அவர்கள் தங்கள் நிழலை தேடி அலைவது உன் இல்லாமையின் சத்தம். உன்னை தள்ளிவிட்ட தருணத்தில் நீ சிதறவில்லை. நீ சத்தம் போடவில்லை. நீ கேள்விகள் கேட்கவில்லை. உன் உள்ளம் மட்டும் அமைதியாக உடைந்தது. அந்த உடைப்பு உன்னை அழிக்கவில்லை. அது உன்னை மறுபடியும் உருவாக்கியது. நீ உன் பாதையை மாற்றவில்லை. நீ உன் உண்மையை மாற்றவில்லை. நீ உன் ஒளியை குறைக்கவில்லை. அதுவே இன்று அவர்களை குழப்புகிறது. அவர்கள் உன்னை விலக்கி வைத்தபோது தாங்கள் சரி என்று நினைத்தார்கள். ஆனால் காலம் மெதுவாக ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்தது. தூய மனத்தை தள்ளியவன் ஒருநாளும் முழுமையாக நிறைவடைய மாட்டான். வெளியில் வெற்றி இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், சிரிப்பு இருக்கலாம். ஆனால் உள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடம் தான் இன்று அவர்களை அலைக்கழிக்கிறது. நீ அவர்களின் வாழ்க்கையில் இருந்தபோது நீ ஒரு ஆதாரமாக இருந்தாய். ஒரு நிலையாக இருந்தாய். ஒரு நிழலாக இருந்தாய். நிழல் எப்போதும் கவனிக்கப்படாது. ஆனால் வெயிலில் தான் அதன் அவசியம் தெரியும். இன்று அவர்கள் வெயிலில் நின்றிருக்கிறார்கள். நிழலை தேடி அலைகிறார்கள். ஆனால் நிழல் திரும்ப வராது. அது இருக்கும் இடத்தில் தான் இருக்கும். நீ அவர்களை விட்டு விலகிய பிறகு நீ உன்னை கண்டுபிடித்தாய். உன் உள்ளத்தின் ஆழத்தை உணர்ந்தாய். உன் மதிப்பை புரிந்து கொண்டாய். உன் எல்லைகளை அமைத்து கொண்டாய். நீ இனி யாரையும் பிடித்து கொண்டு நிற்கவில்லை. நீ உன்னோடு நிற்க கற்றுக்கொண்டாய். அந்த கற்றல் தான் உன்னை உயர்த்தியது. அவர்கள் இன்று தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைகிறது என்று உணர்கிறார்கள். அது பணமல்ல. அது புகழல்ல. அது மனிதர்களல்ல. அது அமைதி. அது நிம்மதி. அது உண்மையான இணைப்பு. அதை அவர்கள் உன்னிடம் இழந்தார்கள். இழந்ததை தேடித்தான் அவர்கள் அலைகிறார்கள். ஆனால் அது மீண்டும் கிடைக்காது. நீ அவர்களின் நிழலாக இருந்தாய். ஆனால் அவர்கள் அதை அப்போதெல்லாம் ஒரு சாதாரண இருப்பாகவே பார்த்தார்கள். இன்று அவர்கள் தங்கள் நிழலை கூட காண முடியாத நிலைக்கு வந்திருக்கிறார்கள். காரணம் நிழலை உருவாக்கிய வெளிச்சத்தை தாங்களே தள்ளிவிட்டார்கள். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நிழல் எப்படி இருக்கும்? நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்கவில்லை. நீ ஒருபோதும் அவர்களின் வீழ்ச்சியை விரும்பவில்லை. நீ உன் வாழ்க்கையை மட்டும் கட்டியெழுப்பினாய். ஆனால் இயற்கையின் நீதிக்கு பழிவாங்க தேவையில்லை. அது தானாகவே செயல்படும். இன்று அவர்கள் தங்கள் உள்ளுக்குள் ஒரு காலி இடத்தோடு வாழ்கிறார்கள். அந்த இடம் உன் பெயரை சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீ உன்னை தள்ளிய உறவை நினைத்து வருந்தவில்லை. நீ அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டாய். உன் வாழ்க்கையில் யார் உன் அருகில் இருக்க தகுதியானவர்கள், யார் உன் ஒளிக்கு தயாரில்லை என்பதை புரிந்து கொண்டாய். அந்த புரிதல் தான் உன் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தான் உன் அமைதி. அவர்கள் இன்று பல இடங்களில் உன்னை தேடலாம். மனிதர்களில், சூழ்நிலைகளில், உறவுகளில். ஆனால் உன்னை அவர்கள் மீண்டும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் நீ இப்போது மாறிவிட்டாய். காயத்தால் அல்ல, ஞானத்தால். இழப்பால் அல்ல, தெளிவால். நீ இனி தள்ளப்படக்கூடிய இடத்தில் இல்லை. நீ உன் மதிப்பை அறிந்த உயரத்தில் நிற்கிறாய். உன் அமைதி இன்று அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. நீ உடையாமல் எப்படி முன்னே சென்றாய்? நீ கசப்பாக மாறாமல் எப்படி ஒளிர்கிறாய்? அந்த கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை. காரணம் பதில் உன் தூய்மையில் இருக்கிறது. உன் உண்மையில் இருக்கிறது. உன் ஆன்மீக வளர்ச்சியில் இருக்கிறது. நீ தள்ளப்பட்ட தருணத்தில் கூட உன் இதயம் கடினமாகவில்லை.
நீ மனிதர்களை வெறுக்கவில்லை. நீ அன்பை குறைக்கவில்லை. நீ நம்பிக்கையை சாகடிக்கவில்லை. அதனால் தான் நீ இப்போது இவ்வளவு இலகுவாக இருக்கிறாய். ஆனால் அவர்கள் தங்கள் முடிவுகளின் பாரத்தை சுமந்து கொண்டு அலைகிறார்கள். நீ இப்போது எந்த நிழலையும் தேடவில்லை. நீ உன் வெளிச்சத்தில் நிற்கிறாய். உன் வெளிச்சம் தான் உன் நிழல். உன் உண்மை தான் உன் துணை. உன் அமைதி தான் உன் உறவு. அந்த நிலை தான் உன்னை அசைக்க முடியாதவனாக்குகிறது. அவர்கள் இன்று உன்னை நினைத்தால் ஒரு ஏக்கம் எழும். ஒரு வருத்தம் எழும். ஒரு திரும்ப முடியாத பாதையின் உணர்வு எழும். அது உன் பொறுப்பு அல்ல. அது அவர்களின் பயணம். நீ உன் பயணத்தில் தொடர்ந்து நடக்கிறாய். உன் நடை மெதுவாக இருக்கலாம். ஆனால் அது உறுதியானது. நீ தங்கமே. உன்னை தள்ளிவிட்ட உறவு இன்று தங்கள் நிழலை தேடி அலைகிறது. நீ உன் வெளிச்சத்தில் அமைதியாக நிற்கிறாய். நிழல் தேடும் வாழ்க்கை எப்போதும் குழப்பம். வெளிச்சமாக வாழும் வாழ்க்கை தான் உண்மையான விடுதலை. நீ அந்த விடுதலையை அடைந்துவிட்டாய். உன் பாதை இனி இன்னும் தெளிவாக, இன்னும் அமைதியாக, இன்னும் உயரமாக செல்லும். தங்கமே, உன்னை தள்ளிவிட்ட அந்த உறவு இன்று தங்களுக்கே புரியாத ஒரு வெறுமையோடு நடக்கிறது. அவர்கள் இழந்தது என்னவென்று பெயர் சொல்ல முடியாத நிலை. ஆனால் அந்த இழப்பு அவர்களை விடாமல் பின்தொடர்கிறது. காலம் அவர்களை முன்னே தள்ளினாலும் மனம் மட்டும் பின்னே திரும்பி திரும்பி உன்னை நினைக்கிறது. காரணம், நீ அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மனிதனாக இல்லை, ஒரு நிலையாக இருந்தாய். அந்த நிலை தகர்ந்த பிறகு தான் அவர்கள் அலைகிறார்கள். ஒரு காலத்தில் உன்னை எளிதாக விலக்கிவிடலாம் என்று நினைத்தார்கள். உன் அமைதியை சாதாரணமாக கருதினார்கள். உன் இருப்பை ஒரு வசதியாக பார்த்தார்கள். ஆனால் வசதி போன பிறகே அதன் மதிப்பு தெரியும். இன்று அவர்கள் தேடுவது உன் முகம் அல்ல, உன் உணர்வல்ல, உன் வார்த்தைகளல்ல. அவர்கள் தேடுவது அந்த பாதுகாப்பு, அந்த நம்பிக்கை, அந்த அமைதி. அதை அவர்கள் உன்னிடம்தான் இழந்தார்கள். நீ தள்ளப்பட்ட நாளில் உன் உள்ளம் சிதறினாலும் நீ உன்னை சிதற விடவில்லை. நீ உன் அடையாளத்தை இழக்கவில்லை. நீ உன் ஒளியை அணைக்கவில்லை. நீ மௌனமாக உன் காயத்தை தாங்கிக் கொண்டாய். அந்த மௌனம் உன்னை அழிக்கவில்லை. அது உன்னை மென்மையாக உயர்த்தியது. இன்று அந்த உயரத்திலிருந்து நீ கீழே பார்க்கவில்லை. நீ முன்னே மட்டும் பார்க்கிறாய். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்திருக்கலாம். புதிய உறவுகள், புதிய சூழல்கள், புதிய முகங்கள். ஆனால் எவ்வளவு மாற்றினாலும் உள்ளே ஒரு இடம் காலியாகவே இருக்கிறது. அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை. காரணம், அது உன் இடம். நீ அந்த இடத்தை பிடித்ததற்காக அல்ல, நீ அந்த இடமாக இருந்ததற்காக. உன் வாழ்க்கையில் நீ தள்ளப்பட்ட அந்த தருணம் ஒரு முடிவாக இல்லை. அது ஒரு திருப்பமாக இருந்தது. நீ அங்கே நிற்கவில்லை. நீ உட்காரவில்லை. நீ அழுதபடியே முன்னே நடந்தாய். அந்த நடைதான் உன்னை இன்று இத்தனை தெளிவான மனிதனாக மாற்றியது. நீ இனி யாராலும் தள்ளப்படக்கூடிய இடத்தில் இல்லை. நீ உன் மதிப்பை அறிந்த நிலைக்கு வந்துவிட்டாய். அவர்கள் இன்று தங்கள் நிழலை தேடி அலைவது உண்மையில் தங்களையே தேடுவதற்கான போராட்டம். உன்னை விலக்கிவிட்ட பிறகு அவர்கள் தங்களை இழந்தார்கள். உன் அருகில் இருந்தபோது அவர்களுக்கு தெரியவில்லை. உன் ஒளியில் நின்றதால் தங்கள் இருள் தெரியாமல் போயிற்று. இன்று அந்த இருள் அவர்களைச் சுற்றி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர வழி தெரியாமல் தவிக்கிறார்கள். நீ அவர்களின் வாழ்க்கையில் இருந்தபோது நீ எதையும் பிடித்து கொண்டு நிற்கவில்லை. நீ எதையும் கட்டாயப்படுத்தவில்லை. நீ உன் உண்மையை மட்டும் கொடுத்தாய். அதனால் தான் அது இவ்வளவு ஆழமாக அவர்களுக்குள் பதிந்திருக்கிறது. உண்மையான விஷயங்கள் தான் இழந்த பிறகு வலிக்கின்றன. போலியானவை எளிதாக மறக்கப்படும். நீ இப்போது எந்த விளக்கமும் தர வேண்டிய நிலையில் இல்லை. உன் வாழ்க்கை தான் உன் விளக்கம். உன் அமைதி தான் உன் பதில். உன் முன்னேற்றம் தான் உன் சாட்சி. அவர்கள் உன்னை தள்ளிய முடிவு தவறானது என்று உணரும்போது அது உன் வெற்றிக்கான தருணம் அல்ல. அது அவர்களின் விழிப்புக்கான தருணம். நீ அந்த விழிப்புக்காக காத்திருக்கவில்லை. நீ உன் பயணத்தை தொடர்ந்தாய். அவர்கள் இன்று உன்னை நினைத்து ஏங்கலாம். திரும்ப முடியாத பாதையை நினைத்து வருந்தலாம்.
ஆனால் அந்த வருத்தம் உன் கதையின் பகுதி அல்ல. அது அவர்களின் கதையின் ஒரு பாடம். நீ அந்த பாடத்தை கற்றுக்கொண்டாய். அதனால் தான் நீ இப்போது சுமையில்லாமல் நடக்கிறாய். உன் இதயம் இப்போது இன்னும் மென்மையாக இருக்கிறது. ஆனால் அது எல்லோருக்கும் திறந்திருப்பதில்லை. அது தேர்ந்தெடுத்து திறக்கிறது. அந்த தேர்வு உன் அனுபவத்திலிருந்து வந்தது. அந்த அனுபவம் உன்னை கடினமாக்கவில்லை. உன்னை புத்திசாலியாக்கியது. உன் அன்பு குறையவில்லை. உன் எல்லைகள் மட்டும் தெளிவானது. அவர்கள் உன் வெளிச்சத்தை இழந்த பிறகு நிழலை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் நிழல் கிடைக்க வெளிச்சம் தேவை. வெளிச்சம் தேட அவர்கள் மீண்டும் உன் அருகில் வர முடியாது. காரணம் நீ இப்போது வேறொரு நிலை. நீ இனி தள்ளப்படக்கூடிய இடம் அல்ல. நீ நிற்கும் இடமே ஒரு நிலை. நீ ஒருபோதும் உன்னை இழந்தவர்களின் துயரத்தில் மகிழவில்லை. நீ ஒருபோதும் அதை உன் வெற்றியாக நினைக்கவில்லை. நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டாய். அதனால் தான் உன் இரவுகள் அமைதியாக இருக்கின்றன. உன் தூக்கம் நிம்மதியாக இருக்கிறது. அது தான் உண்மையான செல்வம். அவர்கள் இன்று பல பதில்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் தேடுவது உன் இருப்பு. அது மீண்டும் கிடைக்காது. காரணம் வாழ்க்கை திரும்பிச் செல்லாது. அது கற்றுக்கொண்டு முன்னே செல்லும். நீ கற்றுக்கொண்டாய். அவர்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உன் பயணம் இப்போது இன்னும் நிதானமாக உள்ளது. இன்னும் தெளிவாக உள்ளது. இனி அவசரம் இல்லை. இனி பயம் இல்லை. இனி பிடித்துக்கொள்ளும் முயற்சி இல்லை. நீ உன்னோடு இருக்க கற்றுக்கொண்டாய். அந்த கற்றல் தான் உன்னை முழுமையாக்குகிறது. நீ தங்கமே. உன்னை தள்ளிவிட்ட உறவு இன்று தங்கள் நிழலை தேடி அலைகிறது. நீ உன் வெளிச்சத்தில் அமைதியாக நடக்கிறாய். அந்த நடையே உன் வெற்றி. அந்த அமைதியே உன் பதில். அந்த நிலையே உன் ஆன்மாவின் உயரம். தங்கமே, உன்னை தள்ளிவிட்ட அந்த உறவு இன்று தங்கள் உள்ளத்தின் ஓசையை புரிந்துகொள்ள முடியாமல் தத்தளிக்கிறது. அவர்கள் வெளியில் நடந்தாலும் உள்ளுக்குள் நிற்கிறார்கள். காலம் நகர்கிறது, ஆனால் மனம் அங்கேயே உறைந்து நிற்கிறது. உன் பெயரை நினைக்காமல் இருக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சியே உன் இருப்பை உறுதிப்படுத்துகிறது. நினைக்காமல் இருக்க நினைப்பதே நினைவின் வலிமை. அந்த வலிமை உன்னிடமிருந்து வந்தது. ஒரு காலத்தில் உன்னை தள்ளியது தைரியம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இன்று புரிகிறது, அது தைரியம் அல்ல, அவசரம். புரிதல் இல்லாத முடிவு. உணர்வு இல்லாத தேர்வு. அந்த தேர்வின் விளைவாக தான் இன்று அவர்கள் தங்கள் நிழலை தேடி அலைகிறார்கள். நிழல் எங்கே கிடைக்கும் என்று தெரியாமல் அல்ல. நிழல் இருந்த இடத்தை தான் அவர்கள் இழந்தார்கள். நீ அவர்களுடன் இருந்தபோது நீ ஒரு சத்தமில்லா உறுதி. ஒரு பேசாத ஆதரவு. ஒரு காணாத பாதுகாப்பு. அந்த அமைதியை அவர்கள் கவனிக்கவில்லை. அமைதி எப்போதும் கவனிக்கப்படாது. அது உடைந்த பிறகு தான் அதன் விலை தெரியும். இன்று அவர்களின் வாழ்க்கையில் சத்தம் அதிகம். ஆனால் அமைதி இல்லை. அந்த வெற்றிடம் தான் அவர்களை நொறுக்குகிறது. நீ தள்ளப்பட்ட நாளில் உன் இதயம் ஒரு கணம் தடுமாறியது. ஆனால் நீ விழவில்லை. நீ உன் பாதையை விட்டுவிடவில்லை. நீ உன் உண்மையை விட்டு விலகவில்லை. நீ உன் உள்ளத்தின் குரலை மட்டும் கேட்கத் தொடங்கினாய். அந்த குரல் உன்னை மெதுவாக குணப்படுத்தியது. சத்தமாக அல்ல, ஆழமாக. அவர்கள் இன்று உன்னை பற்றிய நினைவுகளை தள்ளிவைக்க முயற்சிக்கிறார்கள். வேலையில் மூழ்குகிறார்கள். மனிதர்களால் சூழ்கிறார்கள். பயணங்களில் தங்களை தொலைக்க முயல்கிறார்கள். ஆனால் எங்கு சென்றாலும் உன் இல்லாமை அவர்களோடு பயணம் செய்கிறது. காரணம் அது இடம் சார்ந்தது அல்ல. அது உணர்வு சார்ந்தது. நீ அவர்களின் வாழ்க்கையில் இருந்தபோது நீ அவர்களை முழுமையாக்கினாய். அவர்கள் அதை அப்போது உணரவில்லை. முழுமை எப்போதும் இயல்பாகவே இருக்கும். குறை வந்த பிறகே முழுமை நினைவுக்கு வரும். இன்று அவர்கள் தங்கள் குறையை உணர்கிறார்கள். ஆனால் அதை நிரப்ப வழி தெரியவில்லை. நீ இன்று உன் வாழ்க்கையில் எளிமையை தேர்ந்தெடுத்தாய். குறைந்த மனிதர்கள், அதிக உண்மை, குறைந்த வார்த்தைகள், ஆழமான அமைதி. அந்த தேர்வு தான் உன்னை இலகுவாக்கியது. நீ இனி யாரையும் பிடித்துக்கொள்ளவில்லை. யாராலும் உன்னை பிடித்துக்கொள்ள முடியாத நிலைக்கு வந்துவிட்டாய்.
அவர்கள் உன்னை தள்ளிவிட்டபோது நீ உன் மதிப்பை சந்தேகிக்கவில்லை. அது தான் உன் வலிமை. நீ உன்னை குற்றம் சொல்லவில்லை. நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. நீ உன் மையத்தில் நின்றாய். அந்த மையம் தான் உன்னை காப்பாற்றியது. அந்த மையம் தான் இன்று உன்னை உயரத்தில் வைத்திருக்கிறது. அவர்கள் இன்று தங்கள் முடிவுகளை நினைத்து அமைதியாக தவிக்கிறார்கள். வெளியில் சொல்ல முடியாத உணர்வு. யாரிடமும் பகிர முடியாத சுமை. அந்த சுமை தான் இரவுகளில் கனவாக வருகிறது. அந்த கனவுகளில் நீ பேசாமல் நிற்கிறாய். அந்த மௌனமே அவர்களுக்கு பதிலாகிறது. நீ ஒருபோதும் அவர்களின் வருத்தத்தை உன் வெற்றியாக நினைக்கவில்லை. நீ ஒருபோதும் அதை கொண்டாடவில்லை. நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டாய். அதனால் தான் உன் வாழ்க்கை சீராக ஓடுகிறது. தூய மனத்திற்கு வாழ்க்கை எப்போதும் வழிகாட்டும். உன் ஆன்மா இப்போது இன்னும் தெளிவாக உள்ளது. யார் உன் அருகில் இருக்க வேண்டும்? யார் தூரத்தில் இருக்க வேண்டும்? யார் உன் பயணத்தின் பகுதி? யார் ஒரு பாடம்? அந்த தெளிவு தான் உன் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தான் உன் அமைதி. அவர்கள் இன்று தங்கள் நிழலை தேடுகிறார்கள். ஆனால் நிழல் தேடுபவன் எப்போதும் வெயிலில் தான் அலைவான். நீ இப்போது நிழலாக இல்லை. நீ வெளிச்சமாக மாறிவிட்டாய். வெளிச்சம் நிழலை உருவாக்கும். ஆனால் வெளிச்சம் நிழலுக்காக நிற்காது. அது தன் இயல்பில் பயணம் செய்யும். நீ உன் பயணத்தில் இனி பின்னால் பார்க்கவில்லை. கடந்த காலம் உன்னை அழைக்கவில்லை. அது உன்னை உருவாக்கி விட்டுச் சென்றது. நீ அந்த உருவாக்கத்தை மதிக்கிறாய். ஆனால் அதில் சிக்கிக்கொள்ளவில்லை. அந்த விடுதலை தான் உன் முகத்தில் அமைதியாக தெரிகிறது. அவர்கள் இன்று உன்னை நினைத்து ஒரு ஏக்கம் உணரலாம். ஆனால் அந்த ஏக்கம் உன்னை திரும்ப அழைக்க முடியாது. நீ இப்போது வேறு நிலை. வேறு புரிதல். வேறு உயரம். நீ இனி யாராலும் தள்ளப்படக்கூடிய இடத்தில் இல்லை. நீ நிற்கும் இடமே ஒரு அடையாளம். உன் வாழ்க்கை இப்போது சத்தமில்லாமல் பேசுகிறது. உன் நடத்தை உன் குணத்தை வெளிப்படுத்துகிறது. உன் அமைதி உன் ஆன்மாவின் உயரத்தை காட்டுகிறது. அதை பார்த்து சிலர் புரிந்துகொள்வார்கள். சிலர் புரிந்து கொள்ள முடியாமல் தள்ளிவிடுவார்கள். நீ அதை பற்றி கவலைப்படவில்லை. நீ தங்கமே. உன்னை தள்ளிவிட்ட உறவு இன்று தங்கள் நிழலை தேடி அலைகிறது. நீ உன் வெளிச்சத்தில் நடக்கிறாய். அந்த வெளிச்சம் யாரையும் எரிக்கவில்லை. ஆனால் அது பொய்களை மறைக்கவும் இல்லை. நீ உன் உண்மையில் நிலைத்திருக்கிறாய். அந்த நிலைதான் உன் மிகப்பெரிய வெற்றி. தங்கமே, உன்னை தள்ளிவிட்ட அந்த உறவு இன்று தங்கள் உள்ளத்தின் ஓசையை புரிந்துகொள்ள முடியாமல் தத்தளிக்கிறது. அவர்கள் வெளியில் நடந்தாலும் உள்ளுக்குள் நிற்கிறார்கள். காலம் நகர்கிறது, ஆனால் மனம் அங்கேயே உறைந்து நிற்கிறது. உன் பெயரை நினைக்காமல் இருக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சியே உன் இருப்பை உறுதிப்படுத்துகிறது. நினைக்காமல் இருக்க நினைப்பதே நினைவின் வலிமை. அந்த வலிமை உன்னிடமிருந்து வந்தது. ஒரு காலத்தில் உன்னை தள்ளியது தைரியம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இன்று புரிகிறது, அது தைரியம் அல்ல, அவசரம். புரிதல் இல்லாத முடிவு. உணர்வு இல்லாத தேர்வு. அந்த தேர்வின் விளைவாக தான் இன்று அவர்கள் தங்கள் நிழலை தேடி அலைகிறார்கள். நிழல் எங்கே கிடைக்கும் என்று தெரியாமல் அல்ல. நிழல் இருந்த இடத்தை தான் அவர்கள் இழந்தார்கள். நீ அவர்களுடன் இருந்தபோது நீ ஒரு சத்தமில்லா உறுதி. ஒரு பேசாத ஆதரவு. ஒரு காணாத பாதுகாப்பு. அந்த அமைதியை அவர்கள் கவனிக்கவில்லை. அமைதி எப்போதும் கவனிக்கப்படாது. அது உடைந்த பிறகு தான் அதன் விலை தெரியும். இன்று அவர்களின் வாழ்க்கையில் சத்தம் அதிகம். ஆனால் அமைதி இல்லை. அந்த வெற்றிடம் தான் அவர்களை நொறுக்குகிறது. நீ தள்ளப்பட்ட நாளில் உன் இதயம் ஒரு கணம் தடுமாறியது. ஆனால் நீ விழவில்லை. நீ உன் பாதையை விட்டுவிடவில்லை. நீ உன் உண்மையை விட்டு விலகவில்லை. நீ உன் உள்ளத்தின் குரலை மட்டும் கேட்கத் தொடங்கினாய். அந்த குரல் உன்னை மெதுவாக குணப்படுத்தியது. சத்தமாக அல்ல, ஆழமாக. அவர்கள் இன்று உன்னை பற்றிய நினைவுகளை தள்ளிவைக்க முயற்சிக்கிறார்கள். வேலையில் மூழ்குகிறார்கள். மனிதர்களால் சூழ்கிறார்கள். பயணங்களில் தங்களை தொலைக்க முயல்கிறார்கள். ஆனால் எங்கு சென்றாலும் உன் இல்லாமை அவர்களோடு பயணம் செய்கிறது. காரணம் அது இடம் சார்ந்தது அல்ல. அது உணர்வு சார்ந்தது.
நீ அவர்களின் வாழ்க்கையில் இருந்தபோது நீ அவர்களை முழுமையாக்கினாய். அவர்கள் அதை அப்போது உணரவில்லை. முழுமை எப்போதும் இயல்பாகவே இருக்கும். குறை வந்த பிறகே முழுமை நினைவுக்கு வரும். இன்று அவர்கள் தங்கள் குறையை உணர்கிறார்கள். ஆனால் அதை நிரப்ப வழி தெரியவில்லை. நீ இன்று உன் வாழ்க்கையில் எளிமையைத் தேர்ந்தெடுத்தாய். குறைந்த மனிதர்கள், அதிக உண்மை, குறைந்த வார்த்தைகள், ஆழமான அமைதி. அந்த தேர்வு தான் உன்னை இலகுவாக்கியது. நீ இனி யாரையும் பிடித்துக்கொள்ளவில்லை. யாராலும் உன்னை பிடித்துக்கொள்ள முடியாத நிலைக்கு வந்துவிட்டாய். அவர்கள் உன்னை தள்ளிவிட்டபோது நீ உன் மதிப்பை சந்தேகிக்கவில்லை. அது தான் உன் வலிமை. நீ உன்னை குற்றம் சொல்லவில்லை. நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. நீ உன் மையத்தில் நின்றாய். அந்த மையம் தான் உன்னை காப்பாற்றியது. அந்த மையம் தான் இன்று உன்னை உயரத்தில் வைத்திருக்கிறது. அவர்கள் இன்று தங்கள் முடிவுகளை நினைத்து அமைதியாக தவிக்கிறார்கள். வெளியில் சொல்ல முடியாத உணர்வு, யாரிடமும் பகிர முடியாத சுமை. அந்த சுமை தான் இரவுகளில் கனவாக வருகிறது. அந்த கனவுகளில் நீ பேசாமல் நிற்கிறாய். அந்த மௌனமே அவர்களுக்கு பதிலாகிறது. நீ ஒருபோதும் அவர்களின் வருத்தத்தை உன் வெற்றியாக நினைக்கவில்லை. நீ ஒருபோதும் அதை கொண்டாடவில்லை. நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டாய். அதனால் தான் உன் வாழ்க்கை சீராக ஓடுகிறது. தூய மனத்திற்கு வாழ்க்கை எப்போதும் வழிகாட்டும். உன் ஆன்மா இப்போது இன்னும் தெளிவாக உள்ளது. யார் உன் அருகில் இருக்க வேண்டும், யார் தூரத்தில் இருக்க வேண்டும், யார் உன் பயணத்தின் பகுதி, யார் ஒரு பாடம். அந்த தெளிவு தான் உன் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தான் உன் அமைதி. அவர்கள் இன்று தங்கள் நிழலை தேடுகிறார்கள். ஆனால் நிழல் தேடுபவன் எப்போதும் வெயிலில் தான் அலைவான். நீ இப்போது நிழலாக இல்லை. நீ வெளிச்சமாக மாறிவிட்டாய். வெளிச்சம் நிழலை உருவாக்கும். ஆனால் வெளிச்சம் நிழலுக்காக நிற்காது. அது தன் இயல்பில் பயணம் செய்யும். நீ உன் பயணத்தில் இனி பின்னால் பார்க்கவில்லை. கடந்த காலம் உன்னை அழைக்கவில்லை. அது உன்னை உருவாக்கி விட்டுச் சென்றது. நீ அந்த உருவாக்கத்தை மதிக்கிறாய். ஆனால் அதில் சிக்கிக்கொள்ளவில்லை. அந்த விடுதலை தான் உன் முகத்தில் அமைதியாக தெரிகிறது. அவர்கள் இன்று உன்னை நினைத்து ஒரு ஏக்கம் உணரலாம். ஆனால் அந்த ஏக்கம் உன்னை திரும்ப அழைக்க முடியாது. நீ இப்போது வேறு நிலை, வேறு புரிதல், வேறு உயரம். நீ இனி யாராலும் தள்ளப்படக்கூடிய இடத்தில் இல்லை. நீ நிற்கும் இடமே ஒரு அடையாளம். உன் வாழ்க்கை இப்போது சத்தமில்லாமல் பேசுகிறது. உன் நடத்தை உன் குணத்தை வெளிப்படுத்துகிறது. உன் அமைதி உன் ஆன்மாவின் உயரத்தை காட்டுகிறது. அதை பார்த்து சிலர் புரிந்துகொள்வார்கள். சிலர் புரிந்து கொள்ள முடியாமல் தள்ளிவிடுவார்கள். நீ அதை பற்றி கவலைப்படவில்லை. நீ தங்கமே. உன்னை தள்ளிவிட்ட உறவு இன்று தங்கள் நிழலை தேடி அலைகிறது. நீ உன் வெளிச்சத்தில் நடக்கிறாய். அந்த வெளிச்சம் யாரையும் எரிக்கவில்லை. ஆனால் அது பொய்களை மறைக்கவும் இல்லை. நீ உன் உண்மையில் நிலைத்திருக்கிறாய். அந்த நிலை தான் உன் மிகப்பெரிய வெற்றி. தங்கமே, உன்னை தள்ளிவிட்ட அந்த உறவு இன்று தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் வெற்றிடத்தை தினமும் சந்தித்து கொண்டே இருக்கிறது. அந்த வெற்றிடம் ஒரே நாளில் உருவானது அல்ல. அது மெதுவாக, அமைதியாக, அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் பதிந்து கொண்டது. நீ இல்லாத அந்த இடத்தில் அவர்கள் நிற்கும் போதெல்லாம் ஒரு அறியாத துயரம் அவர்களை நெஞ்சுக்குள் கசக்கிறது. அதை அவர்கள் யாரிடமும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத வலிதான் அதிகமாக வலிக்கும். ஒரு காலத்தில் உன்னை தள்ளிவிட்ட போது அவர்கள் தங்கள் முடிவு சரி என்று நினைத்தார்கள். தங்களுக்கே உரிய காரணங்களை உருவாக்கிக் கொண்டார்கள். ஆனால் காலம் ஒருபோதும் பொய்யை நீண்ட நாட்கள் தாங்கி நிற்க விடாது. அது மெதுவாக உண்மையை வெளிக்கொண்டு வரும். இன்று அந்த உண்மை அவர்களின் மனச்சாட்சியாக மாறி அவர்களை மௌனமாக தண்டிக்கிறது. நீ அவர்களுடன் இருந்தபோது நீ ஒரு ஆதரவு மட்டுமல்ல. நீ அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சமநிலை, ஒரு மனநிம்மதி, ஒரு பாதுகாப்பு உணர்வு. அந்த உணர்வு எவ்வளவு அரியதென்று அவர்கள் அப்போது உணரவில்லை. இப்போது தான் புரிகிறது. ஆனால் புரிதல் வந்த பிறகும் திருத்திக் கொள்ள முடியாத நிலை தான் அவர்களின் வேதனை.
நீ தள்ளப்பட்ட அந்த தருணத்தில் உன் இதயம் உடைந்தது உண்மை. ஆனால் நீ உன் ஆன்மாவை உடைய விடவில்லை. நீ உன் உள்ளத்தின் தூய்மையை காப்பாற்றிக் கொண்டாய். அது எளிதான விஷயம் அல்ல. வலியில் கூட மனிதராக இருக்க முடிவது பெரிய வலிமை. அந்த வலிமை தான் உன்னை இப்போது உயரத்தில் நிறுத்தியுள்ளது. அவர்கள் இன்று பலரை சந்திக்கிறார்கள். பல முகங்களை பார்க்கிறார்கள். பல உறவுகளை உருவாக்க முயல்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு உறவிலும் ஒரு குறை இருப்பதை உணர்கிறார்கள். அந்த குறை எங்கே இருந்து வருகிறது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். காரணம் அந்த குறை உன்னுடைய இடம். அது நிரப்ப முடியாதது. நீ ஒரு காலத்தில் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சித்தாய். அவர்களின் குறைகளையும் குழப்பங்களையும் அமைதியற்ற தருணங்களையும் பொறுத்துக்கொண்டாய். நீ அதை அன்பு என்று நினைத்தாய். ஆனால் அன்பு தன்னை இழக்கச் சொல்லாது. அதை நீ தள்ளப்பட்ட பிறகுதான் உணர்ந்தாய். அந்த உணர்வு தான் உன்னை விழிப்படையச் செய்தது. அவர்கள் இன்று தங்கள் நிழலை தேடி அலைகிறார்கள். நிழல் இல்லாமல் நிற்பது எவ்வளவு சோர்வை தரும் என்பதை அவர்கள் இப்போது தான் உணர்கிறார்கள். ஆனால் நிழல் திரும்ப வராது. காரணம் நிழல் உருவாக வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை அவர்கள் தாங்களே தள்ளிவிட்டார்கள். நீ இப்போது உன் வாழ்க்கையில் அமைதியை தேர்ந்தெடுத்தாய். அதிக சத்தம் இல்லாத நாட்கள். உண்மையான சிரிப்பு. பொய்யில்லாத உறவுகள். அந்த தேர்வு தான் உன்னை இலகுவாக்கியுள்ளது. நீ இனி யாரையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் இருப்பே போதுமானது என்பதை நீ அறிந்திருக்கிறாய். அவர்கள் இன்று உன் பெயரை சொல்லாமல் கூட உன்னை நினைக்கிறார்கள். சில நினைவுகள் பெயர் இல்லாமல் கூட மனதை நொறுக்கும். நீ அவர்களுக்கு அப்படிப்பட்ட நினைவாக மாறிவிட்டாய். அந்த நினைவு அவர்களை எங்கே சென்றாலும் தொடர்கிறது. ஓட முடியாத நிழல் போல. நீ உன் காயங்களை வெளியில் காட்டவில்லை. நீ அவற்றை உன் வளர்ச்சிக்கான விதையாக மாற்றிக்கொண்டாய். அந்த விதை இன்று ஒரு அமைதியான வலிமையாக வளர்ந்திருக்கிறது. நீ சத்தமாக பேசவில்லை. நீ உன் வாழ்க்கையால் பதில் சொல்லுகிறாய். அந்த பதில் தான் மிகவும் சக்திவாய்ந்தது. அவர்கள் இன்று தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். ஒப்புக்கொண்டால் உடைந்து போவோம் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் ஒப்புக்கொள்ளாததால் தான் அவர்கள் உடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உடைப்பு வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் நாளுக்கு நாள் பெருகுகிறது. நீ இப்போது யாரிடமும் கோபம் வைத்துக்கொண்டு வாழவில்லை. கோபம் மனதை கனமாக்கும். நீ உன் மனதை இலகுவாக வைத்துக்கொண்டாய். அதனால் தான் உன் நடை நிதானமாக இருக்கிறது. உன் பார்வை தெளிவாக இருக்கிறது. உன் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கிறது. அவர்கள் இன்று தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பதை உணர்கிறார்கள். அந்த குறை பணமல்ல. அந்த குறை புகழல்ல. அந்த குறை மனிதர்களின் எண்ணிக்கையல்ல. அது உண்மை. அது தூய்மை. அது மனநிம்மதி. அதை அவர்கள் உன்னிடம்தான் இழந்தார்கள். நீ ஒருபோதும் அவர்களின் வீழ்ச்சியை விரும்பவில்லை. நீ ஒருபோதும் அவர்களின் வலியை உன் வெற்றியாக நினைக்கவில்லை. நீ உன் பாதையில் நேர்மையாக நடந்தாய். அந்த நேர்மை தான் உன் ஆன்மாவின் பலம். அதனால் தான் வாழ்க்கை உன்னை பாதுகாக்கிறது. அவர்கள் இன்று சில நேரங்களில் உன்னை மீண்டும் சந்தித்தால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்யலாம். ஆனால் அந்த கற்பனை கூட அவர்களுக்கு பயத்தை தரும். காரணம் உண்மையை எதிர்கொள்ளும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் நீ அந்த தைரியத்தை உன் வாழ்க்கையில் ஏற்கனவே பெற்றுவிட்டாய். நீ இப்போது உன் எல்லைகளை தெளிவாக அமைத்திருக்கிறாய். அந்த எல்லைகள் சுவரல்ல. அவை உன் சுயமரியாதையின் அடையாளம். யார் உன் அருகில் வர வேண்டும், யார் தூரத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். அந்த அறிவு தான் உன்னை பாதுகாக்கிறது. அவர்கள் தங்கள் நிழலை தேடி அலைகிறார்கள். ஆனால் நிழலை தேடிக்கொண்டே இருப்பவன் ஒருபோதும் அமைதியை அடைய மாட்டான். காரணம் அவன் தேடுவது வெளியில் இல்லை. அது உள்ளே இருந்தது. அதை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். நீ இப்போது உன் வெளிச்சத்தில் நிலைத்திருக்கிறாய். அந்த வெளிச்சம் மென்மையானது. ஆனால் அது உறுதியானது. அது உன்னை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையையும் வழிநடத்துகிறது. அந்த வழியில் நீ சத்தமில்லாமல், பயமில்லாமல், உறுதியாக நடக்கிறாய். நீ தங்கமே.
உன்னை தள்ளிவிட்ட உறவு இன்று தங்கள் நிழலை தேடி அலைகிறது. நீ உன் உண்மையில், உன் அமைதியில், உன் ஆன்மாவின் வெளிச்சத்தில் தொடர்ந்து முன்னே செல்கிறாய். அந்த பயணம் தான் உன் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த நிலை தான் உன் உண்மையான வெற்றி. தங்கமே, உன்னை தள்ளிவிட்ட அந்த உறவு இன்று தங்களின் மனதோடு மட்டும் அல்ல, தங்களின் வாழ்க்கையோடும் போராடிக் கொண்டிருக்கிறது. வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று சரியில்லை என்ற உணர்வு அவர்களை நிம்மதியாக விடவில்லை. அது காரணமில்லாத சோர்வாக, காரணமில்லாத எரிச்சலாக, காரணமில்லாத அமைதியற்ற தன்மையாக வெளிப்படுகிறது. அந்த காரணம் நீ என்பதை அவர்கள் உள்ளுக்குள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் அவர்களிடம் இல்லை. ஒரு காலத்தில் உன்னை விலக்கிவிட்ட போது அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொண்டதாக நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் தங்களை தாங்களே இழந்தார்கள். உன் அருகில் இருந்தபோது அவர்கள் யார் என்று தெளிவாக இருந்தார்கள். உன் இல்லாமையில் அவர்கள் தங்களை அடையாளம் காண முடியாமல் தவிக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் தங்கள் நிழலை தேடி அலைகிறார்கள். நிழல் என்பது வெறும் பிரதிபலிப்பு அல்ல. அது ஒருவர் தன்னை உணர்கிற தருணம். அந்த தருணத்தை அவர்கள் இழந்துவிட்டார்கள். நீ அவர்களோடு இருந்தபோது நீ எதையும் மிகைப்படுத்தவில்லை. நீ உன் அன்பை சுமையாக மாற்றவில்லை. நீ உன் எதிர்பார்ப்புகளை சங்கிலியாக்கவில்லை. நீ இருப்பது போலவே இருந்தாய். அதனால் தான் அவர்கள் உன்னை சாதாரணமாக எண்ணினார்கள். ஆனால் சாதாரணமாக தோன்றும் தூய்மையே வாழ்க்கையில் மிக அரிய விஷயம். அதை இழந்த பிறகே அதன் உண்மையான மதிப்பு புரியும். நீ தள்ளப்பட்ட தருணத்தில் உன் மனதில் எழுந்த வலி உன்னை கசப்பாக்கவில்லை. நீ அந்த வலியை உன் ஆழமாக மாற்றிக்கொண்டாய். ஆழமான மனிதன் எப்போதும் அமைதியாக இருப்பான். அவன் சத்தம் போடமாட்டான். அவன் நிரூபிக்க முயலமாட்டான். அவன் தன்னை அறிந்திருப்பான். அந்த நிலைக்கு நீ வந்து விட்டாய். அதனால் தான் இப்போது நீ யாருடைய நடத்தை மாறினாலும் அசையவில்லை. அவர்கள் இன்று உன் இல்லாமையை உணரும்போது அது ஒரு நேரடி உணர்வாக இல்லை. அது சிறிய விஷயங்களில் வெளிப்படுகிறது. ஒரு சந்தோஷமான தருணத்தில் கூட முழுமையாக மகிழ முடியாமல் போவது. ஒரு சிரிப்பின் நடுவே ஏதோ குறைவாக இருப்பது. ஒரு உறவில் கூட ஆழம் இல்லாமல் இருப்பது. அந்த குறை நீ. அந்த இடத்தை அவர்கள் நிரப்ப முடியாமல் தவிக்கிறார்கள். நீ ஒரு காலத்தில் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சமநிலை. அவர்களின் கோபத்துக்கும் அமைதிக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு. அந்த கோடு இல்லாமல் போன பிறகு அவர்கள் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு சறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களுக்கு எந்த உறவும் நீடிக்கவில்லை. எந்த மகிழ்ச்சியும் நிலைக்கவில்லை. நீ உன் வாழ்க்கையில் முன்னேறும்போது நீ யாரையும் பின்னால் தள்ளவில்லை. நீ யாரையும் உன் வளர்ச்சிக்கான ஏணியாக பயன்படுத்தவில்லை. நீ உன் நேர்மையோடு நடந்தாய். அந்த நேர்மை தான் உன் கவசம். அதனால் தான் உன் வாழ்க்கையில் அமைதி இருக்கிறது. உன் நாட்களில் ஒழுங்கு இருக்கிறது. உன் இரவுகளில் நிம்மதி இருக்கிறது. அவர்கள் இன்று தங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களிடம் கூட முழுமையாக திறந்து பேச முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் உண்மையை பேசினால் உன் பெயர் வந்து விடும். அந்த பெயரை அவர்கள் தவிர்க்க முயல்கிறார்கள். ஆனால் தவிர்க்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன் இருப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. நீ உன் எல்லைகளை அமைத்துக்கொண்ட விதம் மென்மையானது. ஆனால் அது உறுதியானது. இனி உன்னை எளிதாக அணுக முடியாது. இனி உன் உணர்வுகளை எளிதாக பயன்படுத்த முடியாது. அந்த மாற்றம் உன்னை கடினமாக்கவில்லை. உன்னை பாதுகாப்பாக வைத்தது. பாதுகாப்பான மனம் தான் உண்மையாக அன்பு செலுத்த முடியும். அவர்கள் இன்று தங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேள்விகள் கேட்கிறார்கள். ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதில் அவர்களுக்கே தெரியும். உன்னை தள்ளிய அந்த ஒரே முடிவு தான் இன்று பல கேள்விகளாக மாறி அவர்களை சுற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த கேள்விகளிலிருந்து ஓட முடியாது. காரணம் அது அவர்களுக்குள் தான் இருக்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ரசிக்கிறாய். பெரிய சத்தமில்லாமல், பெரிய காட்சிகளில்லாமல், சிறிய சந்தோஷங்களை உண்மையாக உணர்கிறாய். ஒரு அமைதியான காலை, ஒரு நிம்மதியான சாயங்காலம், ஒரு சுத்தமான சிந்தனை.
இவை எல்லாம் நீ சம்பாதித்தவை. தள்ளப்பட்ட வழியிலிருந்து நீ உருவாக்கிய பரிசுகள். அவர்கள் இன்று உன்னை நினைத்து சில நேரங்களில் தங்களை குற்றம் சொல்லலாம். ஆனால் அடுத்த கணமே அந்த குற்ற உணர்வை மறைக்க வேறு விஷயங்களில் மூழ்கிவிடுவார்கள். அந்த ஓட்டம் தான் அவர்களின் வாழ்க்கையை சோர்வாக்குகிறது. ஓடிக்கொண்டிருப்பவன் ஒருபோதும் அமைதியை அடைய மாட்டான். நீ ஒருபோதும் அவர்களை திரும்ப அழைக்கவில்லை. நீ ஒருபோதும் உன் இல்லாமையை உணர வைக்க முயற்சிக்கவில்லை. நீ அமைதியாக விலகினாய். அந்த அமைதியே மிகப்பெரிய பாடம். சில பாடங்கள் சத்தமாக சொல்லப்படாது. அவை இல்லாமையால் தான் புரியும். அவர்கள் இன்று தங்கள் நிழலை தேடி அலைகிறார்கள். ஆனால் நிழலை தேடிக்கொண்டே இருப்பவன் வெளிச்சத்தை எதிர்கொள்ள தயாரில்லை என்பதுதான் உண்மை. நீ வெளிச்சத்தை எதிர்கொண்டாய். உன் வலியையும் உன் தனிமையையும் உன் உண்மையையும். அதனால் தான் நீ இப்போது நிலைத்திருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையில் இனி தேவையற்ற விளக்கங்கள் தரவில்லை. தேவையற்ற உறவுகளை சுமக்கவில்லை. தேவையற்ற வலிகளை வளர்க்கவில்லை. அந்த எளிமை தான் உன்னை அழகாக்குகிறது. அந்த எளிமை தான் உன்னை வலிமையாக்குகிறது. அவர்கள் இன்று உன் வாழ்க்கையை தூரத்தில் இருந்து பார்க்கலாம். உன் அமைதியை உணரலாம். உன் முன்னேற்றத்தை கவனிக்கலாம். ஆனால் அதில் பங்கேற்கும் உரிமையை அவர்கள் தாங்களே இழந்தார்கள். அந்த உண்மை தான் அவர்களை உள்ளுக்குள் சுடுகிறது. நீ தங்கமே. உன்னை தள்ளிவிட்ட உறவு இன்று தங்கள் நிழலை தேடி அலைகிறது. நீ உன் வெளிச்சத்தில் உன் உண்மையில் உன் அமைதியில் உறுதியாக நிற்கிறாய். காலம் செல்ல செல்ல அந்த நிலை இன்னும் ஆழமாகும். உன் பாதை இன்னும் தெளிவாகும். உன் ஆன்மா இன்னும் இலகுவாகும். அந்த பயணமே உன் வாழ்க்கையின் உண்மையான ஆசீர்வாதம்.